Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான கண்டென்ட் பத்தி தான் பேச போறோம். அது எதுன்னா நம்ம நீட்ல எப்படி நெகட்டிவ் மார்க்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் ஒரு 30 மார்க் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸா போகும்போது மொத்தமா நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய மார்க்ல இருந்து அது 30 மார்க்ஸ் போகும்போது ஒரு லட்சக்கணக்கானவங்க நம்மளை விட என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்ல வந்துருவாங்க. கரெக்டா? ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு சில சீக்ரெட்ஸ் இருக்கு. அதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ நான் சொல்றேன். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பேருக்கும் என்னன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது. ஓகேயா? இதுல 2 பேருக்குமே 9 கொஸ்டின்ஸ் வந்து கிளியரா அவங்க ஆன்சர் பண்றாங்க. ஒரே ஒரு கொஸ்டின்ல வந்து என்ன பண்றாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு படிச்சது மாதிரி இருக்கு, ஆனா என்ன செய்யறது மறந்துடுது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த 10 கொஸ்டினை என்ன பண்றாங்க, ஆன்சர் பண்றாங்க. ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஓகேயா? அப்ப பாருங்க, அந்த 10 கொஸ்டின்ல இவங்களுக்கு 9 கொஸ்டின் வந்து என்னது கரெக்டா இருக்கு. 9 கொஸ்டின்ல கரெக்டான கொஸ்டினுக்கு நமக்கு தெரியும் 4 மார்க் அலோகேட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா இது இவங்களுக்கு 36 மார்க். கரெக்டா? இதுல ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு என்னது தப்பா போயிடுது. ஓகேயா? மிஸ்டேக் வருது. அப்ப இதுல இருந்து ஒரு மார்க் என்னது ஆகுது, மைனஸ் ஆகும்போது டோட்டலா அவங்களுக்கு கிடைச்ச மார்க் வந்து இதுல 35 மார்க்ஸ். ஓகே, பட் இதுவே இந்த ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. 10 கொஸ்டின் அவங்களுக்கு, இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 10 கொஸ்டின் தெரியும். 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல 9 கொஸ்டின் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அந்த 9 கொஸ்டினையும் கரெக்டா அட்டென்ட் பண்றாங்க. ஸோ 9 கொஸ்டின்ஸ்க்கு இவங்களுக்கு அலாட்டட் மார்க் வந்து எத்தனா 4 மார்க்ஸ் வச்சு 36 கிடைக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் என்னது கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஓகே, அப்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது இவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே, ஜஸ்ட் அப்படியே லீவ் பண்ணிடுறாங்க. பட் இவங்க வந்து அந்த 9வது கொஸ்டினுக்கு வந்து இந்த 10வது கொஸ்டின் அவங்க அட்டென்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு எந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது. இவங்களுக்கு அலாட் பண்ண மார்க் என்னது 36. பாத்தீங்களா? ஒரு கொஸ்டின் நம்ம வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியாம இருந்து நம்ம அட்டென்ட் பண்ணும்போது அதுல ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் எனக்கு ஆகுது மைனஸ் ஆகுது. இவங்க ரிஸ்கே எடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்க, 36 மார்க் வந்து என்ன இவங்களோட ஒரு மார்க் என்னது கூடிட்டு. இந்த கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்கும்போது லட்சக்கணக்கானவங்க இப்போ ஒரு மார்க் மைனஸ்னாலும் நம்மளை விட ஒரு லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ரிஸ்கை நம்ம எப்படி எடுக்கணுமா வேண்டாமா, அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் ட்ரிக் டு அவாய்ட் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் த கொஸ்டின். ஓகேயா? இந்த கொஸ்டினை வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஆங்கிள் கரெக்ட் மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி அந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் வேற இருக்கும். சரியா? அதனால கொஸ்டினை நீங்க என்ன பண்ணணும்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் டைம்ஸ் நீங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அப்பதான் அந்த கொஸ்டினோட ரியல் கண்டென்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும். சரியா? ஓகே, கொஸ்டினை நம்ம நல்லா ரீட் பண்ணியாச்சு. ஓகே, ஏன் இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்போ சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோவிங். அப்போ 4ல் ஒன்று எழுது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைண்ட் த இன்கரெக்ட். அந்த 4ல் ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும். மிஸ்டேக் உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ சைடில் லைட்டாக என்ன பண்ணிக்கோங்க, டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வந்து இப்படிப்பட்ட கொஞ்சம் கொஸ்டின் நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்றது மாதிரி என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம யோசிக்கிறது மாதிரி இருந்திருக்கோம், கொஸ்டின் இருக்கும். அதனால கொஸ்டினை குறைஞ்சது ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, கொஸ்டினை ரீட் பண்ணியாச்சு. சில கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்க, ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஓகே அதுதான் ஆன்சர்னு நீங்க மார்க் பண்ணினீங்கன்னா அங்கதான் ஆப்பு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, மேபி அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் நம்மளுக்கு என்னது 4வது ஆப்ஷன்ல என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்ப கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணினா போதாது. அந்த கொஸ்டினை உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தது மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி இஸ் ஆன்சர் வந்து ஒரு 4த்லயோ இல்லைன்னா 3rd ஆப்ஷன்லயோ இருக்கும். அப்ப எப்படி கொஸ்டினை ரீட் பண்றீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து அதோட ஆப்ஷனையும் நீங்க என்ன செய்யணும், 4 ஆப்ஷனையும் நீங்க என்ன பண்ணணும், ரீட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் வந்து என்னது ஒரு ட்ரிக்னே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஓகே, தென் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீட்டுக்கு நம்மளுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அப்படிங்கிறது 4 கேட்டகரியில நம்மளுக்கு என்னது கொஸ்டின் வருது. 180 மார்க்ஸ் வச்சு நம்மளுக்கு என்னது 720 மார்க்ஸ்.
இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னது பயாலஜி தான் நீங்கள் எடுப்பீங்க கரெக்டாக. அப்போ வந்து 1.5 hours, ஓகே, 45 minutes நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அலோகேட் பண்ணுங்க. இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்டே நான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, பட் அது உங்களுக்கு தெரியாது. இந்த நம்மளுக்கு என்னது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் மீதி உள்ள 2 ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது வருமா அது வருமா, இங்கி பிங்கி பாங்கி அப்படி ஒரு கண்டிஷனில் நம்ம இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டினை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்துடணும். இதை போட்டுட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது மற்ற எல்லா நம்மளுக்கு அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எல்லாம் நீங்கள் டைம் அலோகேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த டைமையும் சேர்த்தே கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடும். சரியா, பண்ணிச்சுன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து என்ன செய்ய முடியாது, அலோகேட் பண்ண முடியாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது எதில் மிஸ்டேக்கு உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் அட்ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு டாட்டோ ஏதாவது ஒரு மார்க்கோ பண்ணிக்கோங்க. தென் ஒரு 45 minutesல ஒரு எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்டே அட்டென்ட் பண்ணிடுங்க. அப்போ தெரியாத கொஸ்டின் ரீமீனிங் அந்த 45 minutesல ஒரு 10 minutesோ இல்லைனா எனக்கு ஒரு 5 minutesோ உங்களுக்கு கிடச்சுன்னா அந்த டைமில் இந்த உங்களுக்கு டவுட்டான கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். தென் ஸ்ட்ரிக்டாக அதுக்கு அடுத்த 45 minutes ஆயிடுச்சா அடுத்த செக்ஷனுக்கு அடுத்தது இப்போ எனக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதில் ஸ்கிப் ஆகிடணும். இதுலேயே நீங்கள் டைமை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மற்ற எல்லா இதையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டும் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது டைம் மேனேஜ்மெண்ட். சரியா, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் 2 ஆப்ஷன் தெரியாதுன்னு உங்களுக்கு என்னது, ஓகே, நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ரீமெயினிங் 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்னு கொஞ்சம் வந்து என்னது யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா, நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். சரியா, பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு வந்து 4 மார்க் என்னது அவார்டு, ஓகே, ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தலாம். பட் நெகட்டிவ் மார்க் இருந்ததுன்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்கோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து நம்மளுக்கு என்னது 1 மார்க் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நிறைய லட்சக்கணக்கானவங்க ஃப்ரெண்டில் வந்துடுவாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். என்னைய பொறுத்தவரை கெஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் இல்லை கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தேன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் படிக்கும்போது எப்போவாவது ஒருக்க நீங்கள் வந்து படித்த ஞாபகம் கண்டிப்பாக ஏதாவது உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படின்னு எது தோணுதோ ஓகே, ஏன்னா அதை வந்து நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் என்னது ரெடியாக இருக்கணும். சரியா, ஸோ வந்து இந்த 4 இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸை மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிஷன் இங்கி பிங்கி பாண்டி கண்டிஷன் ஏதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.